டிகிரி முடிச்சிட்டு சென்னைக்கு போனா லைஃப் மாட்டோம்னு எல்லாருக்கும் ஒரு ஹோப் இருக்கும். அப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. 2025 காலேஜ் முடிஞ்சதும் கோர்ஸ் பண்ண அட்வான்டேஜா இருக்கும்னு நினைச்சு சென்னையில வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்தேன். அண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் தான் ரியாலிட்டினா என்னன்னு புரிஞ்சது. கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்றேன், இன்டர்வியூ போறேன், திரும்ப வரேன். அண்ட் இதே மாதிரியே 6 மாசம் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனா நோ ரெஸ்பான்ஸ். ஒரு கட்டத்துக்கு மேல இப்படியே இருந்தா செலவு அதிகமா தான் ஆகும்னு திரும்ப ஊருக்கே வந்துட்டேன். சரி வீட்டுக்கு வந்துட்டேன், சும்மா இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை வச்சு மணி மேக் பண்ணலாம்னு ஐடியா பண்ணேன். அப்ப எனக்கு ஞாபகம் வந்ததுதான் வீடியோ எடிட்டிங். காலேஜ் டேஸ்லயே வீடியோ எடிட்டிங்லாம் பண்றதுனால ஓரளவுக்கு தெரியும். தென் அந்த டைம்ல தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தான். அப்புறம் அவனுக்கு வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன். ஃபைனலா நான் பண்ண ஒர்க்ஸ்லாம் பிடிச்சி போய் எனக்கு பே பண்ணணும்னு சொல்லிட்டான். அந்த 6 மாசம் எந்த வருமானமும் இல்லாம இருந்த எனக்கு எந்த ஒரு விஷயமும் எஃபர்ட்ஸ் போட்டு ட்ரை பண்ணா கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. என் தலைவன் ஸ்டைல்ல சொல்லணும்னா ஓவர் 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 கான்ஃபிடன்ஸ் வேணும்டா. கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா எப்படிடா வாழ்க்கையில வாழ்றது? அப்பதான் ஐடியா பண்ணா இதே மாதிரி ஸ்கில் அண்ட் சைடு ஹஸ்ல் மூலியமா ரெக்கரிங்கான மணி வர்றதுக்கு ஒரு சிஸ்டமா பில்ட் பண்ணணும். அண்ட் இது எல்லாத்தையும் ஒரு சீரிஸ் மூலியமா உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அண்ட் இந்த ஜர்னில எப்படி ஸ்கில்ல வச்சு அண்ட் சைடு ஹஸ்ல் மூலியமா ஏர்ன் பண்றேன்னு பாக்குறதுக்கு என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.